ஹே கைஸ், வெல்கம் பேக் டு TNPSC அகாடமி. ஸோ இன்றைக்கான பாக்ஸ் கொஷின்ஸ் பார்ப்போம். டாக்டர் மாசா சுவாமிநாதன், அதாவது MS சுவாமிநாதன் சொல்லுவாங்க. இந்திய பசுமை புரட்சியில் முன்னணி பங்கு வகித்தவர் இந்திய விஞ்ஞானியான டாக்டர் மான்கொம்பு சாம்பசிவன் சுவாமிநாதன். ஓகேங்களா? ஸோ மாசா சுவாமிநாதன்னா மான்கொம்பு சாம்பசிவன் சுவாமிநாதன். மேக்ஸிமம் இவரை MS சுவாமிநாதன் சொல்லுவாங்க. உருளைக்கிழங்கு, கோதுமை, நெல் மற்றும் சணல் ஆகிய பயிர்களில் அவர் மேற்கொண்ட பயிர் பெருக்க ஆய்வுகள் மிகவும் புகழ்பெற்றவையாகும். அவரது பெரும் முயற்சிகளால் 1960ஆம் ஆண்டில் 12 மில்லியன் டன்னாக இருந்த கோதுமை உற்பத்தி தற்போது 70 மில்லியன் டன்னாக உயர்ந்துள்ளது. எனவே இவர் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என பொருத்தமாக அழைக்கப்படுகிறார்களா? ஸோ டாக்டர் MS சுவாமிநாதனை பொறுத்த வரைக்கும் இந்திய பசுமை புரட்சியின் தந்தைன்னு சொல்லுவாங்க. ஸோ அவருடைய ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா மான்கொம்பு சாம்பசிவன் சுவாமிநாதன். ஸோ இவர் இப்போ இறந்துட்டார். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இவர் தான் இந்திய பசுமை புரட்சியின் தந்தைன்னு சொல்லுவாங்க. பொதுவாக பசுமை புரட்சியின் தந்தை எப்படி சொன்னாங்க அப்படின்னா டாக்டர் நார்மன் போர்லாக் அவர் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? டாக்டர் நார்மன் போர்லாக் இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா பசுமை புரட்சியின் தந்தை அப்படி சொன்னாலும், அல்லது உலக பசுமை புரட்சியின் தந்தைன்னு சொன்னாலும் டாக்டர் நார்மன் போர்லாக் தான் சொல்லுவாங்க. இந்திய பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் டாக்டர் MS சுவாமிநாதன் சொல்லுவாங்க. அதே மாதிரி வெண்மை புரட்சியின் தந்தை யாருன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா டாக்டர் வர்கீஸ் குரியன். புரியுதுங்களா? டாக்டர் வர்கீஸ் குரியன் இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா வெண்மை புரட்சியின் தந்தை அல்லது பால் புரட்சியின் தந்தை. ஓகே கைஸ், தேங்க்யூ.